என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு மேப் மேப் நம்பர் 22. மேப் நம்பர் 21 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் மேப் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ப்ரீவியஸாக எல்லாமே பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா என்னன்னு புரியும். இன்னைக்கு மேப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் இயற்கை தாவரங்கள். இயற்கை தாவரங்கள் அப்படின்னா என்ன, அது எத்தனை டைப்ஸாக பிரிக்காங்க. இயற்கை தாவரங்கள்லாம் வேற எதுவுமே இல்லை, மனுஷனோட எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் தானா எண்ணாமலுக்கு ஏற்று அதுவே வளருதான் இயற்கை தாவரம் சொல்லுவாங்க. அந்த இயற்கை தாவரங்களை மொத்தம் 5 டைப்ஸாக பிரிக்காங்க. எத்தனை டைப்பு? 5 டைப். அப்படியே கூட சேர்ந்து படிச்சிடலாம்ப்பா, எதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். 5 டைப்ஸாக பிரிக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் பசுமை மாறா காடுகள். அதை இன்னொட் பண்ணிக்காமிச்சுன்னா அந்த கிரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கா, இங்கேயும் இந்த பகுதியிலையும் பசுமை மாறா காடுகள் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகள் அப்படிங்கிறது இந்த சென்டர் பகுதியில் இருக்கு, ஆரஞ்சு கலர் லைன் போட்டது இலையுதிர் காடுகள். மூணாவது வறண்ட காடுகள். வறண்ட காடுகள் அப்படிங்கிறது இங்கே ராஜஸ்தான், குஜராத் இந்த பகுதியில் இருக்கிறது வறண்ட காடுகள். இது ப்ளூ கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டிருக்கேன். ஃபோர்த்து மலைக்காடுகள். மலைக்காடுகள் அப்படிங்கிறது இந்த கிரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டது, இந்த பகுதி சிக்கிம் பகுதி இந்த பகுதியில் போட்டதான் மலைக்காடுகள். ஃபிஃப்த்து மாங்க்ரோவ் காடுகள். அது சின்ன சின்னதாக கருப்பு கலரில் போட்டுருக்கோம், சதுப்பு நில காடுகள், அதான் மாங்க்ரோவ் காடுகள். 5 டைப்ஸ் மட்டும் சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன, பசுமை மாறா காடுகள். இரண்டாவது இலையுதிர் காடுகள். மூணாவது வறண்ட காடுகள். நாலாவது மலைக்காடுகள். 5வது மாங்க்ரோவ் காடுகள். இன்னொரு டைம் சொல்லி பார்க்கலாம். கீழே ஃபர்ஸ்ட் என்னது பசுமை மாறா காடுகள். ரெண்டாவது மத்தியில் இலையுதிர் காடுகள். மூணாவது வறண்ட காடுகள், ராஜஸ்தான் குஜராத் பகுதியில் வறண்ட காடுகள். அடுத்து மேலே மலைக்காடுகள். 5வது இங்கே மாங்க்ரோவ் காடுகள். ஓகேவா? இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பசுமை மாறா காடுகள் அப்படின்னா இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, இங்கே வெஸ்ட் பெங்கால் இந்த பகுதிகளில் காணப்படும். எதுக்காக மேப் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், மாநிலங்கள் ரிலேட்டடாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த மாநிலங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மாநிலங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறனால தான் நான் மாநிலங்கள் தனி மேப் கொடுக்கலப்பா. இல்லை நான் மாநிலங்களுக்கு மேப் கொடுங்க, நான் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நான் மாநிலங்கள் தனியாக ஒரு மேப் போடுறேன். அதுக்கடுத்து பசுமை மாறா காடுகளில் மழைப்பொழிவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 200 சென்டிமீட்டர். எவ்வளோ சென்டிமீட்டர்? 200 சென்டிமீட்டர் இருக்கும். டெம்பரேச்சர் 22 சென்டிமீட்டர் டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஈரப்பதம் 70% இருக்கும். இதெல்லாம் கண்டிஷன்ஸ்னா அது என்ன சொல்லுவாங்க, பசுமை மாறா காடுன்னு சொல்லுவாங்க. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பசுமை மாறா காடுகளில் நிறைய மரங்கள் இருக்கும், மூங்கில் அந்த மாதிரி, ரோஸ் அந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் வியாபார ரீதியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப விலை மதிப்புள்ள மரங்கள் தான். ஆனால் எதுக்காக வியாபார ரீதியாக பயன்படுத்தலை அப்படின்னா போக்குவரத்து வசதி இல்லாதனால வியாபார ரீதியாக பயன்படுத்தலை. பசுமை மாறா காடுகளில் 3 தான், மழைப்பொழிவு, டெம்பரேச்சர் வெப்பநிலை, ஈரப்பதம். மழைப்பொழிவு எவ்வளோ? 200 சென்டிமீட்டர். வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ். ஈரப்பதம் 70%. இது வியாபார ரீதியாக பயன்படுத்தலாம், ஏன்னா போக்குவரத்து இல்லை. அவ்வளோதான், ஒன்று முடிச்சாச்சா? ரெண்டாவது இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகள் மழைப்பொழிவு எவ்வளோ இருக்கணும்? 100லேருந்து 200. நான் பசுமையான காடுகள் எவ்வளோ பார்த்தோம்? 200 சென்டிமீட்டர் பார்த்தோமா? இங்கே இலையுதிர் காடுகளில் மழைப்பொழிவு 100லேருந்து 200 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த காடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா பருவகால காடுகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. பருவகால காடுகள் என அழைக்கப்படும் இயற்கை தாவர காடுகள் எதுன்னு கேட்கலாம். பருவகால காடுகள் என அழைக்கப்படும் காடுகள் எதுன்னு கேட்கலாம். என்ன காடுகள்? இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகள்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா பருவகால காடுகள்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதோட வெப்பநிலை எவ்வளோ இருக்கணும்? 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஈரப்பதம் 60லேருந்து 70 இருக்கணும். சிம்பிள். இப்போ 2 ரிவைஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம்? பசுமை மாறா காடுகள். பசுமை மாறா காடுகளுக்கு மழைப்பொழிவு எவ்வளோ இருக்கணும்? 200 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து டெம்பரேச்சர் 22 டிகிரி செல்சியஸ். ஈரப்பதம் 70%. அதுக்கடுத்து வியாபார ரீதியாக பயன்படுத்தலை. அடுத்து மேலே போனோம் அப்படின்னா மத்திய பகுதியிலலாம் இருக்கிறது என்னது? இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகள் அப்படிங்கிறது அதோட மழைப்பொழிவு எவ்வளோ இருக்கணும்? 100லேருந்து 200 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் ஈரப்பதம் 60லேருந்து 70%. இந்த இலையுதிர் காடுகள் என்ன சொல்லுவாங்க?
பருவகால காடுகள்னு சொல்லுவாங்க. 2 ரிவைஸ் பண்ணியாச்சா? அடுத்து 3வது டைப்பு வறண்ட காடுகள். வறண்ட காடுகள் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கிறது. இது வறண்ட காடுகள், அதுக்கடுத்து மத்திய பகுதியில் இருக்கிறது. வறண்ட காடுகள் அப்படிங்கிறது இதோட மழைப்பொழிவு 50லேருந்து 100. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 200 சென்டிமீட்டர். செகண்டு 100லேருந்து 200. மூணாவது 50லேருந்து 100. டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இந்த மழைப்பொழிவு ரிலேட்டடாக கூற்று காரணங்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால மழைப்பொழிவு சின்ன பாயிண்ட் இதான் தேவையா இம்பார்ட்டன்ட் ஒதுக்க வேண்டாம். இதுமே நம்ம பார்த்துக்கலாம். இதான் மெயினாக இந்த டைப்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மழைப்பொழிவு எவ்வளோ இருக்கணும்? 50-100%. இதில் பாலைவன மற்றும் அரை பாலைவன காடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா முட்புதர் காடுகள்னு சொல்லுவாங்க. இந்த வறண்ட காடுகளில் உள்ள பாலைவன மற்றும் அரை பாலைவன காடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா முட்புதர் காடுகள்னு சொல்லுவாங்க. இப்போ 3 பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டைப் வந்து பசுமை மாற காடுகள். அதில் மழைப்பொழிவு எவ்வளோ இருக்கணும்? 200 சென்டிமீட்டர். அதோட வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ். ஈரப்பதம் 70%. இது வந்து வியாபார ரீதியாக பயன்படுத்தல. ஒரு டைப் முடிஞ்சா? செகண்ட் டைப் என்ன? இலையுதிர் காடுகள், மத்திய பகுதியில் இருக்கிறது. இலையுதிர் காடுகள் அப்படிங்கிறது அதோட மழைப்பொழிவு எவ்வளோ இருக்கணும்? 100லேருந்து 200 சென்டிமீட்டர். அதோட வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். இதோட ஈரப்பதம் 60லேருந்து 70% இருக்கும். அதுக்கடுத்து இதில் வந்து இலையுதிர் காடுகள் இன்னொரு பேர் என்ன? பருவகால காடுகள்னு சொல்லுவாங்க. அடுத்து 3வது டைப் என்ன? வறண்ட காடுகள். வறண்ட காடுகளோட மழைப்பொழிவு எவ்வளோ இருக்கணும்? 50லேருந்து 100 சென்டிமீட்டர் இருக்கணும். இதில் வந்து அரை பாலைவனம் மற்றும் பாலைவனம் மற்றும் அரை பாலைவன காடுகள் என்ன சொல்லுவாங்க? முட்புதர் காடுகள்னு சொல்லுவாங்க. 3 டைப் முடிஞ்சா? 4வது டைப் என்ன? மலைக்காடுகள். மலைக்காடுகள் அப்படின்னா உயரத்தின் அடிப்படையில் தான் இருப்பாங்க. இங்கே இமயமலை இருக்குது. இமயமலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி தானே இருக்கும். அப்போ அந்த உயரத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க? மலைகள் வந்து மலைக்காடுகள் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் பேசிக்காக தெரிஞ்சால் போதும். அடுத்து 5வது டைப் என்னம்னா மாங்க்ரோவ் காடுகள். மாங்க்ரோவ் காடுகளுக்கு வேறு என்ன பேர்லாம் இருக்குன்னு சொன்னால் சதுப்புநில காடுகள். இந்த வேறு பெயர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. டெல்டா காடுகள் என அழைக்கப்படும் காடுகள் எது? மாங்க்ரோவ் காடுகள். ஓத காடுகள் என அழைக்கப்படும் காடுகள் எது? மாங்க்ரோவ் காடுகள். அலையாத்தி காடுகள் என அழைக்கப்படும் காடுகள் எது? மாங்க்ரோவ் காடுகள். எல்லாத்துமே என்னன்னா மாங்க்ரோவ் காடுகள். மாங்க்ரோவ் காடுகளுக்கு வேற பேர் என்னன்னா சதுப்புநில காடுன்னு சொல்லலாம், அலையாத்தி காடுன்னு சொல்லலாம், டெல்டா காடுன்னு சொல்லலாம், ஓத காடுன்னு சொல்லலாம். இன்னொரு டைம் சொல்லலாமா? மாங்க்ரோவ் காடுகள், அலையாத்தி காடுகள், ஓத காடுகள், சதுப்புநில காடுகள், டெல்டா காடுகள். இன்னொரு டைம் மாங்க்ரோவ் காடுகள், சதுப்புநில காடுகள், அலையாத்தி காடுகள், டெல்டா காடுகள், ஓத காடுகள். இந்த 5 பேருமே ஒன்று தான். ஓகேவா? இது வந்து எங்கள் சுந்தரவனம், இங்கே கடலூர், பிச்சாவரம் இந்த பகுதிகளில் காணப்படும். ஓகேவா? இப்போ இந்த மேப்பில் 22nd மேப்பில் என்ன பார்த்தோம்? அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். 22nd மேப்பில் இயற்கை தாவரம். இயற்கை தாவரம்னா என்ன அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே இல்லை, மனுஷனோட எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே தானாக வளர்தான்னு சொல்லுவாங்க. இயற்கை தாவரம் சொல்லுவாங்க. இந்தியாவில் இயற்கை தாவரங்கள் 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வகை என்னது? பசுமை மாற காடுகள். 2வது இலையுதிர் காடுகள். 3வது வறண்ட காடுகள். 4வது மலைப்பகுதியில் உள்ளது மலைக்காடுகள். 5வது மாங்க்ரோவ் காடுகள். ஃபர்ஸ்ட் இலையுதிர் பசுமை மாறா காடுகள் அப்படின்னு என்ன பார்த்தோம்? அதோட மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டர் இருக்கணும். டெம்பரேச்சர் 22, வெப்பநிலை வந்து 22 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஈரப்பதம் 70% இருக்கணும். இதில் வியாபார ரீதியாக பயன்படுத்தலை. 2வது போனால் இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகள் அப்படிங்கிறது மத்திய பகுதியில் பார்த்தோமா? இலையுதிர் காடுகள் அப்படிங்கிறது அதோட மழைப்பொழிவு இருக்கணும் 100லேருந்து 200 இருக்கணும். வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். ஈரப்பதம் 60லேருந்து 70%. இது என்ன காடுகள்னு சொல்லுவாங்க? பருவகால காடுகள் என அழைக்கப்படுவது இலையுதிர் காடுகள். 2 டைப் முடிஞ்சா? 3வது டைப் என்ன? வறண்ட காடுகள். வறண்ட காடுகள் அப்படிங்கிறது அது மழைப்பொழிவு 50லேருந்து 100 சென்டிமீட்டர் இருக்கணும். இதில் வந்து பாலைவன மற்றும் அரை பாலைவன காடுகள் என்ன சொல்லுவாங்க? முட்புதர் காடுகள்னு சொல்லுவாங்க. 4th டைப்பு மலைக்காடுகள். மலைக்காடுகள் அப்படிங்கிறது உயரத்தின் அடிப்படையில் தான் வந்து மலைக்காடுகள் வந்து இருக்கும். 5வது மாங்க்ரோவ் காடுகள். அது வேற என்ன பேர்லாம் இருக்கு? அலையாத்தி காடு, ஓதக்காடு, டெல்டா காடு, அதுக்கப்புறம் வந்து சதுப்புநில காடு. இந்த 4 பேர் இருக்கு. ஓகேவாப்பா? இந்த மேப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நம்புறேன். கண்டிப்பாக வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இதான் வந்து பாசிட்டிவாக வந்து அடுத்தடுத்த மேப் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்பா.